பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செய்திக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஈகத்தினில் ஊழியமகத்தியம் நிறைவேற இயேசுவை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்கால முடியும், ராக்காலத்தில் என்ன செய்வாய்? மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும், ராக்காலத்தில் என்ன செய்வாய்? காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த வசனத்தினுடைய பின்னணியம் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை முன்னால வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், சுதந்தரிக்க பிரித்தெடுக்கப்பட்டவன், அதனால நீ அமைதியாயிராத, நீ புறப்பட்டு போ. பரம கானானை முன்வைத்து தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் அழைச்சிருக்கிறார். பரம கானானை முன்ன வச்சுட்டு சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு நம்ம எல்லார்ட்டையும். அவங்கள நம்ப பண்ணின அந்த வார்த்தை என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. நாமும் அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாமே நமக்கு தந்திருக்கிறார். நம்ம தகப்பன் எல்லாம் நமக்கு தந்திருந்தாலும் நிறைய நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு முடங்கி கிடக்கிறதுக்கு பார்க்குறோம். ஒரு ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு காரியம் நமக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் பிந்தி வருது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன கேட்குறோம் தெரியுமா? தகப்பன்கிட்ட எத்தனை தடவை நாம் ஜெபம் பண்ணுவேன்? நம்ம ஒரு விரக்தியின் விளிம்புக்கு போயிடுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புறப்படுங்கள்னு சொல்லும்போது நம்ம புறப்படாம முடங்கி கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னா
நம்ம அந்த சுதந்திரிக்கப்பட்ட அந்த கானான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமியை நம்ம வந்து சுதந்திரிக்க முடியாது. நான் எப்பவுமே ஆண்டவரை, அதாவது நம்ம பரம தகப்பன், நம்ம தகப்பனை பார்க்கும்போது நான் வந்து என் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறனோ அப்படி அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் நான் எப்பவுமே பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு. நம்மள அநேகர் தகப்பனும் தாயுமா இருக்கிறதுனால நான் சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன குழந்தைகளுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி எந்த தகப்பனாவது காலையில் மத்தியானம் சாயங்காலம் சாக்லேட் வாங்கி பிள்ளைக்கு கொடுப்பானா? அப்படி ஒரு தகப்பன் கொடுக்கறது நமக்கு தெரிஞ்சா அந்த தகப்பனை நம்ம என்ன சொல்லுவோம்? அதே மாதிரி நம்ம தகப்பன் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கும் போது அதை வந்து என்ன நினைக்கணும்னா ஆசையோடு ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய சின்ன பருவத்தில் எங்கள் தகப்பனார் வந்து போதகராக இருக்கும்போது அவர் சில காரியங்களை வந்து மெசேஜில் சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்போது அந்த மெசேஜில் சொல்கிற இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை மாதிரி சில காரியங்கள் அவர் சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. என்னன்னா நான் என்ன நினைப்பேன்னா அவருக்கு அதை தர மனம் இல்லை, அதனால அவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்டேஜில் கொண்டு நம்ம வைக்கும்போது தான் தகப்பன் நமக்கு என்னெல்லாம் நமக்கு நன்மையாக செய்திருக்கிறாருன்னு உள்ளதை இப்போ எனக்கு உணர முடியுது. நான் என்ன சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்கிற அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். பொல்லாத தகப்பனாகிய நீ ஓம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்றது இல்லை, பொல்லாத தகப்பனாகிய நீ, அதாவது நீ நல்லது கொடுக்குறேன்னு நினைக்கிற என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பொல்லாத தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொல்லாத தகப்பன் மாதிரி, அதாவது நல்லது நினைக்கக்கூடிய என்ன அவர் சொல்றாரு, நீ நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உன் பரம அப்பா கல்லை கேட்டா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னு கேட்கிறாருல்ல, அவர் நல்ல ஈவை நமக்கு தர்றதுக்கு விரும்புகிறார். இந்த சாத்தானவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், நிறைய நேரங்களில் நம்ம புறப்பட கிளம்பும் போது, அதாவது நம்ம நல்ல ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும், ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. ப்ரேயர்னு சொன்னால் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் அப்பாட்ட என்ன கேட்குறேனோ அதுதான் ப்ரேயர். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் போதகர்கிட்ட கூட நிறைய தடவை அதை ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். சிலர் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தேவைக்கு வரும்போது, இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சொன்ன காரியத்தையே திரும்ப சொல்கிறேன், எனக்கு அது சொல்ல வேண்டியது வரதுனால சொல்கிறேன். என்னுடைய பையன் இருக்கான், இவனுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தம்பி லிங்கேஷ்கிட்ட போய் சொல்கிறான், எங்கள் அப்பாட்ட இதை நீங்கள் வாங்கித்தர சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படி சொன்னால் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைப்பீங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நிறைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை எழுதி பாஸ்டர்கிட்டையோ ஐயர் அம்மாட்டையோ கொடுத்துட்டு நம்ம கம்முன்னு உட்காந்துருக்கோம். அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை கொடுத்து அவங்க பாட்டுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருந்திருக்கும்ல, என் பையன் போய் லிங்கேஷ் அங்கிள் எனக்கு நீங்கள் இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லும்போது ஒரு தகப்பனாகிய உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட்னு சொல்லி எடுத்து அதை கொடுத்துட்டு, அதில் இன்னொரு சங்கடமான விஷயம் என்னன்னா, ஐயர் அம்மா அடிக்கடி அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. இதை நான் சொன்ன ஜெபத்துக்கு வேண்டி நமக்கு ஜெபத்தில் அது கிடைச்சிருக்கும், நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். ஆனால் எனக்கு கிடைச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூட நம்ம தவறுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் என் தகப்பனும் எங்கள் அப்பாட்ட நான் எல்லாரும் போதகர் சபையை ஜபிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னு இருக்குது வேதாகமத்தில். ஆனாலும் என் அப்பாட்ட நான் கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கை கட்டி உட்கார்ந்துருப்போம்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் நான் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிளை கூட சொல்கிறேன், நிறைய நான் சொன்னதையே திரும்ப சொல்கிறேன், மன்னிச்சுடுங்க. இந்த கதையை விட்டுட்டு இதுக்கு கருப்பொருளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஊரில் இருந்து நான் எனக்கு மனைவிகிட்ட வந்து ஒருக்கா இங்கே இருந்து ஊரில் வச்சு வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு மனைவி வந்து என்கிட்ட சொன்னான், மகன் ஒரு பென்சில் பாக்ஸ் கேட்குறான் அப்படின்னு. நிறைய தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
உடனே நான் ஒரு தகப்பனாகிய நான் என்ன சொல்றேன், பொல்லாத தகப்பனாகிய நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு மனசுக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனை வந்து என்கிட்ட கேட்க சொல்லு அப்படின்னு சொன்னேன். உடனே அவ கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்றா, நீ அப்பாட்ட கேளுடா அப்படின்னு சொல்றா. அவன் சும்மா தான் போற போக்கில் அப்படி அந்த வீடியோக்கு ஃப்ரண்ட்ல வந்து, அப்பா எனக்கு ஒரு பாக்கெட் பென்சில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். நீங்க சொன்னா நம்புவீங்க, நான் ஊருக்கு போகும்போது ஒரு பேக்குக்கு மேக்சிமம் ஐட்டம் வந்து பென்சிலாக தான் வாங்கிட்டு போனேன். நியர் அபவுட் 36 or 40 பேக்கெட்ஸ் கிட்ட வாங்கிட்டு போனேன். ஒரே ஒரு பேக்கெட்டு தான் கேட்டான். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நம்ம அப்பா இருக்கார்ல, அவர் ஆசையோட வாசல் அருகே இருக்கிறாராம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? வாசல் அருகே நின்று பார்த்துட்டே இருக்கிறாராம், என் பிள்ளை எப்போ கூப்பிடுவான். நம்ம ஜெபம் பண்றோம்ல சில வேலை எல்லாம், இந்த கண்ணை மூடும்போது நம்ம இருதயத்தில் என்னெல்லாம் நினைவுகள் ஓடுது. ஆண்டவரை பார்த்து நம்ம அதை கேட்குறோமா? நம்ம கண்ணை மூடுறது வந்து எதுக்குன்னு சொன்னால், மற்ற உலகத்தின் மற்ற இதுகளெல்லாம் நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு மனக்கண் முன் தகப்பனை கொண்டு வர்றதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு. அவர் என் பிள்ளை இப்போ என்கிட்ட பேசுவான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நல்லா ஆண்டவரே நான் வெளியே போகிறேன் பார்த்துடுங்க, அந்த முடிகிறதுக்கு இடையிலே கண்ணை திறந்து நம்ம போயிட்டே இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முடங்காம நீ முன்னேறி செல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாத்தானானவன் என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு அந்த ஜெபத்துக்கு அந்த வேகத்தை வந்து குறைப்பான். எப்படி குறைப்பான்னா, ஒரு ஜெபத்தை வந்து ஒரு 3-4 தடவை நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுக்கு பதில் நமக்கு கிடைக்காம போகும்போது எத்தனை தடவை தான் ஜெபம் பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரும். ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாருன்னா, இந்த திட்டத்துக்கு நமக்கு எங்க நம்ம போகணும் அப்படின்னு உள்ளது அவருக்கு தெரியும். நம்ம அவரை சார்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா காலத்துக்கும் அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியமா நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்கு என்ன செய்யணும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம கையில ஒரு 500 ரூபா இருந்தா நமக்கு 300 ரூபா தேவை இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? யார்கிட்டையுமே கேட்க மாட்டோம், கேட்டு அதை வேலையை செய்துட்டு போயிட்டே இருப்போம். இதே நேரம் என் கையில 500 ரூபா தான் இருக்குது, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு தேவை இருந்தால் என்ன செய்வோம்? முதல்ல நம்ம பக்கத்தில் யார்கிட்டையாவது கேட்க முடிகிறதெல்லாம் கேட்டு பார்ப்போம். கடைசியில் போய் இப்படி ஒருத்தர் இருக்காரே, அவர்கிட்ட கேட்டால் அவர் ஏதாவது செய்வார், அங்கே போய் நம்ம கேட்போம். நமக்கு முடியாத காரியத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போகிறோம். எல்லா காரியத்துக்கும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம இதை வந்து என்ன செய்கிறோம்னா, நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம ஜெபம் பண்ணாம நம்ம புறப்படாம முடங்கி கிடக்கிறோம் அப்படின்னு உள்ளதுக்கு 1-2 எக்ஸாம்பிளை மட்டும் சொல்றேன். யாராவது எடுத்தவங்கள் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்த்து நல்லவன் அல்ல என்று சொல்லி, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். எலியா சொல்லுகிற வார்த்தை. நான் அடிக்கடி இதை வந்து வசனம் முன்ன வாசிக்கும் போதே நான் நினைப்பேன். நிறைய பேர்கிட்ட நான் இதை சொல்லவும் செய்திருக்கேன். சிலர் யாராவது பேசும்போது நெகட்டிவ் வார்த்தை சொன்னால் டக்குன்னு வாயில கை வைப்பேன். நான் ஏதாவது பேச போனா பேசாத, அப்படி பேசாத அப்படின்னு. நான் இந்த வசனத்தை வந்து எலியா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அவர் இந்த வார்த்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பயம். அவருக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா, ஏசபேல் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நாளை இந்நேரம் உன் ஜீவனை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டார். அப்ப நம்ம பயப்படவே கூடாதா? பயப்படணும். சங்கீதம் 56:3 என்ன சொல்லுது தெரியுமா? 56வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயப்படணும். அந்த பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த பயம் வந்து எவ்வளவு கொடிது தெரியுமா? ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட்டை மட்டும் சொல்றேன். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாட்சி நான் கேட்டேன்.
எந்த சாட்சி? சாட்சி அப்படின்னு சொன்னால், ஒரு மந்திரவாதி வந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி ஒரு மேடையில் அவர் சாட்சி சொல்லும்போது அந்த கூட்டத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன கேட்குறாருன்னா, ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், சரி கேளுங்க அப்படின்னு. நான் தெரியறதுக்கு வேண்டி கேட்குறேன், இந்த மந்திரவாதம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள்? அதை கொஞ்சம் நீங்கள் விளக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதுக்கு வேண்டி மட்டும்தான் சொல்கிறேன். நாங்கள் இந்த மந்திரவாதம் செய்கிறதுல உண்மையாக சொன்னால் ஒன்றுமே கிடையாது சார். அவர் அன்னைக்கு சொன்னது, நான் காலேஜில் படிக்கும்போது கேட்டது, ஒன்றுமே கிடையாது சார். ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா? என்னதோ ஒரு ஆக்ஷன் எல்லாம் காட்டி முன்னால் இருக்கிறவங்கள பயப்படுத்துவோம். அந்த முன்னால் இருக்கக்கூடிய ஆள் பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் எங்கள் மேட்டர் வந்து சக்ஸஸ். ஆனால் எல்லா மதத்திலையும் சில கல்லுள்ளி இருக்கிறாங்க. அதாவது எதுக்குமே பயப்படாதவங்க. அவங்கள எந்த மந்திரவாதமும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை. இப்போ நம்ம பயப்படுறோன்னா நம்ம இஸ்ரவேலர்களா இல்லை. நம்ம அப்பா பக்கத்தில் இருக்கும்போது, சின்ன பிள்ளையில நம்ம அப்பா பக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியம் பயமாக இருந்ததுன்னா உடனே அப்பா பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு தானே பார்ப்போம். நம்ம அப்பா உயிரோட இல்லைன்னா நீங்க பயப்படுங்க. ஜீவிக்கிற தகப்பன் உயிரோட இருக்கிறார். அவர் உயிரோட இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. இங்க இவர் எலியா என்ன பண்றாருன்னா, போதும் கர்த்தாவே, எனக்கு இதெல்லாம் போதும், ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், அதனால என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் அந்த மெசேஜுக்குள்ள இல்லாம ஒரு விஷயம் சொல்றேன். அதே வசனத்துக்கு கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, நீ சால்வையை எங்க போட சொன்னாரு? எலிசாவுக்கு மேல போட சொல்லிட்டார். என்னன்னா, வாயின் வார்த்தைகள் எவ்வளவு விலையுள்ளதுன்னு பாருங்க. ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, நீ இந்த பாதைக்கு நீ ஓடிப்போ அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. இவர் ஒரு சின்ன வார்த்தையை கேட்டுட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்ற சில செய்கிற காரியங்களுக்கு கான்சிக்வன்சஸ் உண்டு. அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போதும்னு சொல்லிட்டல, நிறுத்திடு, அவன் பார்த்துக்கிடுவான். சால்வையை யாருக்கு மேல போடுன்னு சொன்னாரு? எலிசாவுக்கு மேல. அதனாலதான் நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்யக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வெளியே வரக்கூடாது. இங்க சொல்றாரு, அதாவது சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அதாவது பயம் நம்ம சூழும் போது, பயம் நம்மளை சூழும்னா அது எலியா இல்லை. எலியா எப்படிப்பட்டவர்னு சொல்றேன் பின்னால, நமக்கு தெரிஞ்சதான். அந்த எலியாவானாலும் அந்த பயம் வரும்போது முடக்கப்படுகிறான். சின்ன வயசுல ஸ்கூல்ல பிபிஎஸ்ல படிச்ச ஒரு பாடல் ஞாபகம் வருது. பயம் உன்னை சூழும் போது வேதத்தை திறந்து வாசித்திடு, வேத வாக்கு இது உனக்கு. யோசுவா 1:9 பலன் கொண்டு தீடனாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனான கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறவாதே. எங்க நம்ம போனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. பைபிள் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நிறையவே சொல்றது, யாரோ ஒரு மெசேஜில் சொல்றது கேட்டிருக்கேன். ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரியல. பயப்படாதேன்னு உள்ளது 365 தடவை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னத்துக்கு அந்த காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு உள்ளதை ஆண்டவர் அந்த வார்த்தையில நம்ம எல்லாத்துக்கும் சொல்றாரு. நிறைய வேதத்தில் உள்ள நிறைய பரிசுத்தவான்களை பாருங்க, நிறைய பேர் பயந்தாங்க. இந்த கோலியாத்துக்கு பயப்படாம ஒரு தாவீது நின்னார் தெரியுமா? அவர் எதுக்கு பயப்பட்டார் தெரியுமா? சவுலை கண்டு பயந்து ஓடினார். அதே மாதிரி நம்ம பேதுரு இருக்கார்ல, கடல்ல சாடி கீழே வர்றதுக்கு அவர் பயப்படவே இல்லை. ஆனா எங்க போய் பயந்தார் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி ஒரு வார்த்தை சொன்ன உடனே பயந்து மறதளிச்சிட்டார். அப்போ ஒரு பயம் வரும்போது
எங்கெல்லாம் அது வந்து பிடிக்குது பார்த்தீங்களா? நம்ம அதாவது பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆண்டவரை நம்ம நம்பினோம்னா எல்லா பயங்களுக்கும் நம்மளை விலக்கி காத்துக்கிடுவார். இப்போ பயம் வரும்போது, நம்ம வாழ்க்கையில் பயம் வரும்போது அதுக்கு கூட சில காரியங்கள் கூட வந்துடும். அதாவது சில இது சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ கடையில் போய் ஒரு நோட்டு வாங்க போனோம்னா ஒரு அதுக்கு பைண்டு போடுறதுக்கு கவர் இதெல்லாம் கூட தருவாங்கல்ல. அதே மாதிரி இந்த பயம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது சில அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ் கூட சேர்ந்து வந்துடும். என்ன தெரியுமா? பயம் வந்த உடனே உடம்பு சோர்வாயிரும். நம்ம முகத்தை பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க, என்ன பிரதர் முகம் வந்து கொஞ்சம் வாடலாக இருக்கே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ள பயம். பயம் வந்த உடனே என்ன செய்கிறோம்? ஒரு முகம் வாடலாக இருக்கும் ஒன்று. அடுத்தது என்ன வரும் தெரியுமா? கொஞ்சம் உடல் பலவீனம் வரும். இதுக்கும் வேதாகமத்தில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. அதாவது இந்த எலியா வந்து இப்படி பயந்து ஓடுனான் தெரியுமா? இந்த எலியா என்ன செய்திருந்தான்னா, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், அந்த நம்ம 19வது அதிகாரம் வாசித்தோம். அந்த 18வது அதிகாரத்துக்கு 46வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இங்க பாருங்க, ஒரு ரதத்துக்கு முன்னால இவர் ஓடுறாராம். இப்ப இந்த ஒரு சைக்கிள் கூட இல்ல, கால்நடையா காலை வச்சு ஓடுறாரு. ஒரு ரதத்துக்கு முன்ன ஓடக்கூடிய இந்த தெம்பு உள்ளவர் இப்ப பயந்து எங்க போய் படுத்து கிடக்காரு தெரியுமா? சூறை செடிக்கு கீழே போய் படுத்து கிடக்காரு. இப்ப பாருங்க, இந்த பயம் வரும்போது அந்த மனநிலை மாறும்போது இப்படி பாருங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். இப்ப நெகேமியாவுக்கு ஒரு பிரச்சனை, ஆலயம் கட்டப்படலைன்னு சொல்லி சங்கடத்தில் இருக்கிறாரு. அது வந்து அந்த சங்கடம் மனசுக்குள்ள வரும்போது அவருக்கு முகத்துல வந்து அந்த முக வாடல் தெரியுது. ராஜாவுக்கு இது கொடுக்கும்போது, திராட்சரசம் பரிமாறும் போது ராஜா கேட்கிறாரு, உனக்கு ஒரு வியாதியும் இல்லையே, ஆனா உன்னை பார்த்தா என்னன்னா முக வாடலா இருக்குது. இது வந்து உனக்கு என்ன துக்கம் தெரியுமா? மனதின் துக்கம். அப்ப மனதின் துக்கம் நமக்கு வரும்போது இது வந்து உடம்பை வந்து அது உருக்கிரும். இப்போ அதே மாதிரி 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 37வது வசனம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 37வது. நாபாலின் விதை தெளிந்து பின்பு அனன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நாபாலை அழிக்கும்படி தாவீது வராரு. வரும்போது நாபாலின் மனைவி என்ன செய்யறா? அதுக்கு முன்னால இவர் வெறித்து இருக்கிற அந்த நேரத்தில் இவர் நேரே வந்து தாவீதை சந்திச்சு அந்த மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு வெறி தெளிந்த உடனே மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்றா, இப்படி நேற்றைக்கு தாவீது வந்தாரு, கொஞ்சம் நான் விட்டுருந்தேன்னா ஒன்னை என்ன இந்த நேரம் அழிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தில் அதை சொல்றா. அவ சொல்றத மனசுல கேட்ட உடனே இந்த நாபால் வந்து வாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பின்னால் உள்ள வசனங்களை வாசிங்கன்னா தெரியும், அவன் அப்படியே இறந்தே போயிட்டான். அப்போ ஒரு பயம் ஒருத்தருக்கு மனசுல வரும்போது அந்த பயம் வந்து எவ்வளவு பெரிய வேதனையாவது கொண்டு வருது அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த எலியா வந்து சில இடங்கள்ல எலியா சொல்ற அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், எவ்வளவு பேருக்கு முன்னால வச்சு சில இதுகளை அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்ன இந்த எலியா, ஆஃப்டர் ஆல் ஒரு ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வேண்டி எங்க போய் உட்கார்ந்துருந்தான்? நான் சூறை செடிக்கு கீழ் பக்கத்துல போய் அங்க படுத்து கிடக்குறான். ஆண்டவர் கேட்கிறார் வந்து, உனக்கு இங்க என்ன வேலை? அதுக்கு அவன் சொல்றான், நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஆண்டவர் நமக்கு ஒரு பிளான் போட்டு நம்மளை புறப்பட சொல்றாரு, உனக்கு ஒரு வேலை தந்திருக்கேன், நீ முடங்காதே கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் உனக்கு வரும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு பாதையை அனுமதித்திருக்காரு. அதுல சில துக்கங்கள் டெம்பரரியா வர்றது மாதிரி தெரியலாம். அப்படி தெரிஞ்சு நீ அதுல முடங்கிறதுக்கு தான் பிசாசானவன் விரும்புகிறான். அவன் வந்து என்ன செய்யறான்னா, உன மனதை மாற்றி, உனக்கு மனதில் உள்ள இதுகள் அந்த வேகத்தை குறைச்சு, அதாவது ஜெபம் பண்ண விடமாட்டான் அப்படின்னு இல்லை, ஜெபம் பண்ண விடுவான்.
அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த பழைய அந்த டெப்த் வந்து அதில் இருக்காது. நமக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணும்போது தெரியும் நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ள உறவு. ஒரு 10 தடவை ஒரு ஜெபம் பண்ணோன்னா 11ஆவது தடவை நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சோர்வடைஞ்சு கேட்டுருவோம். ஆண்டவரே எத்தனை தடவை நம்ம கேட்கறது, எத்தனை தடவை உங்கள்கிட்ட கேட்கறது. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடணும், பொல்லாத தகப்பனாகிய நான் என் பிள்ளைக்கு நான் ஒரு காரியம் அந்த பிள்ளை கேட்குது. இப்போ சின்னதில் பிள்ளைகள் பிளேடு எடுத்ததுன்னா ஓடி போய் நம்ம அந்த பிளேடை வாங்கி கையில் எடுத்துருவோம், அப்படிதானே? இதே பிள்ளைகிட்ட கொஞ்சம் வருஷம் கழிஞ்ச உடனே டேய் அந்த பிளேடை எடுத்து கொண்டு வாடா, அப்பாவுக்கு ஷேவ் பண்ணணும் அப்படின்னு இந்த பிள்ளைகிட்ட தான் நம்ம சொல்கிறோம். அதாவது சில காரியங்கள் நீ கேட்கும்போது, நீ விரும்பாம நீ கேட்கக்கூடிய சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும், இந்த நேரம் இவனுக்கு நம்ம இதை கொடுத்தா இது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால எனக்கு அப்பாவுக்கு தெரியும், அப்பா இதை கேளுங்க, அப்பா எனக்கு இது விருப்பம், நீங்க விரும்பினா எனக்கு தாங்க, கம்மன்னு உட்காந்துருங்க. நம்ம தகப்பன் ஒரு நாளும் தீமை செய்ய விரும்பாத தகப்பன். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நம்ம நல்லதுன்னு நினைக்கிறத நம்மவே சொல்றாரு. பொல்லாத தகப்பன் ஆகிய நீ நல்ல ஈவை கொடுக்க நீ அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் நான் எவ்வளவு நல்ல ஈவை கொடுக்க விரும்புவேன். அதாவது இப்படி ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள வந்தா உடனே என்ன சொல்றோம் தெரியுமா? அதுக்கு முன்னால ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் ஒன்னொன்னா மறந்துடுவோம். அவர் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும், நான் முன்ன ஒரு நம்ம சபையில முன்ன ஒருத்தர் ஒரு வயசானவர் இருந்தார், நம்ம இதுக்கு முன்ன இருந்த சபையில. அவர் எல்லா நாளும் காலையில சாட்சியின் வேலைன்னு சொன்ன உடனே அவர் எழும்பி வர ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆண்டவர் போன வாரம் ஃபுல்லா என்ன காத்தார், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு உட்காருவார். எல்லா வாரமும் சொல்லும்போது அப்ப நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருந்தேன் தெரியுமா? இவரை மட்டும்தான் கடவுள் காக்குறாரா, நம்மளெல்லாம் காக்கலையா அப்படின்னு அப்ப நினைச்சிருந்தேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஒரே ஒரு காரியத்தை நான் எனக்கு மனசுல வரதுனால சொல்றேன். 2 வாரத்துக்கு முன்னால காலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம 4 மணிக்கு அப்படி எழும்பிட்டேன். எழும்பி என்ன செய்யறதுன்னு தெரியல, பாஸ்டரை கூப்பிடலாமா அல்லது வேற யாரையும் கூப்பிடலாமா அப்படின்னு பார்க்கோம். நானும் பையனும் உண்டு. நான் அவள்கிட்ட ஒன்றும் வெளியே காட்டிக்கிடல. நான் எனக்கு அந்த வேதனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன், நான் ஆண்டவர் வந்து எவ்வளோ நல்லவர்னு பாருங்கள். திடீர்னு காலையில் எழும்பி உடம்பெல்லாம் விசர்த்து ஃப்ரெண்டில் வந்து சோஃபாவில் படுத்துட்டான். நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போடுற பிச்சை, சில காரியங்கள் வந்து ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறது காரியம் என்னென்னா ஆண்டவர் யாருன்னு நமக்கு உணர்த்துறதுக்கு. இதை எனக்கு காலேஜில் படிக்கிற டைமில் இப்படி யாராவது சொல்லியிருந்தா வேற என்ன வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னன்னா அப்போ எல்லாமே என்னால் முடியும். ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்வையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா அப்பா நம்மகிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் வந்து நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறார். அதாவது நம்ம இவ்வளவு நம்ம திடகாத்திரமா நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தெம்பு வருது தெரியுமா? அது சில காரியங்கள் நம்ம வாழ்வில் வரும்போது தான் நமக்கு அதுக்கு வேதனை தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக காக்குறாரு தெரியுமா? ஒரு நாள் நம்ம வெளியே போகிறோம், வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து வண்டியில் இறங்கும் போது தான் நமக்கு அதுக்கு அருமை தெரியும். அதை நம்ம போகிற இடங்கள்ல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும், எல்லா இடத்துலேருந்து ஆண்டவர் எவ்வளோ அருமையாக காக்குறாரு. நான் சில இந்த வீடியோவில் பார்க்கும்போது அப்பா பிள்ளை பேசிகிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை டப்புன்னு கீழே இறங்கி ஏதாவது பார்க்கும்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை அந்த தகப்பன், நல்ல தகப்பன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த பிள்ளை இப்படி பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன், அதை உங்கள்கிட்ட விளக்குறதுக்கு சொல்கிறேன். அந்த பிள்ளை கீழே குனியும் போது அந்த பிள்ளை சும்மா தான் குனியும், அந்த தகப்பன் இப்படி பார்த்துட்டு இருக்கோம், அந்த கார்னரில் இப்படி கை வச்சிருவான். என்னன்னா பிள்ளைக்கு மேலே அடிபட்டா தகப்பனுக்கு கையில் படுறதுக்கு. இது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அந்த பிள்ளை இதை பார்க்குமா? முன்ன காலத்தில் நானும் இதை பார்க்கல, இப்போ அப்பாவா இருக்கும்போது எனக்கு அது தெரியுது. ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்ல எழும்பும் போது நான் அதுக்குன்னு சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்லணும்னு நான் சொல்லலை. அந்த சாட்சி வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம அப்பாவுக்கு தெரியணும். அப்பா நன்றி, அந்த நன்றி உணர்வு. அவர் வாசல் அருகே நின்று தட்டுறாராம். அவர் ஏன் நம்ம வாசலுக்கு முன்னால தட்டணும்? நம்ம ஏன் அவருக்கு? நானே என் பிள்ளைகிட்ட ஒரு காரியத்துக்கு ஒரு ஸ்டெப் இறங்கி கீழே போகணும்னு சொன்னா அவன் வரட்டு அப்படின்னு நிற்பேன். எனக்கு என் பிள்ளை தானே. நம்ம அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? வாசல் அருகே நின்று தட்டுகிறேன். எத்தனை தடவை தட்டியிருப்பாரு? ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யும் போது நம்ம செய்கிற தப்பு, சில காரியங்கள் நம்ம தப்பா செய்கிறோம், மனசுல நம்ம தப்பா சிந்தனை கொள்ளுகிறோம். வெளியே பார்வைக்கு யாருக்கு பார்வைக்கு நான் பாஸ்டரை மறைச்சிடலாம், பாஸ்டர்கிட்ட நான் நல்லவன மாதிரி நடிச்சிடலாம். மனசுக்குள்ள இருதயத்தின் ஆழத்துல கையில் மொபைல் வைக்கும்போது எல்லாருக்கும் முன்னாலே மொபைல் வைக்க மாட்டோம் இல்லையா?
ஒளிச்சு ஒளிச்சு ஏன் உள்ளுக்குள்ள கொண்டு போறோம்? உனக்கு அதுக்குள்ள தப்பு இருக்குதுன்னு தெரியுதுல்ல. உனக்கு உன் அப்பாவுக்கு முன்னாலேயே உனக்கு மொபைல் எடுத்து யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. எவ்வளோ இருதய கடினம். உங்க அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு மொபைல்ல தவறான ஒரு இதை பார்க்கும்போது உனக்கு தெரியும் என் அப்பா பார்க்காரான்னு. எல்லாம் முடிகிறவர். அதாவது எனக்கு சில காரியங்கள் முடியாது, அதனால எனக்கு தெரியாததுனால ஒன்றும் இல்லை. எனக்கு முடியும்னு சொல்ற ஒரு காரியம் வரும்போது அதைத்தான் வள்ளுவர் சொல்வார், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அதாவது உனக்கு கோபம், இப்ப எனக்கு கோபம் வந்து என் பிள்ளைகிட்ட செல்லுபடி ஆகும். இப்ப எனக்கு கையோட லீகேஜ் வந்து கொஞ்சம் கை ஸ்ட்ராங்கா இருக்குன்னா சண்டை போட போகும்போது அவன் என்ன அடிச்சு விடுவான் அப்படின்னு சொன்னா நான் கம்முன்னு இருக்கிறது சினங்காப்பது இல்லை. என்னை விட குறைஞ்சது. அதாவது நம்ம அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு, எவ்வளவு வேதனைப்படுவார் பாருங்க. என் பிள்ளை இவ்வளவு தப்பா 4 செவருக்குள்ள போனோன்னு நான் இல்லைன்னு உள்ள அந்த கர்வம், அந்த கர்வத்தில் எவ்வளவு கடுமையான ஒரு வேலை. இதுக்கும் இதையும் செய்துட்டு அதுக்கும் பிறகு போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது அதையும் அப்பா கேட்கிறாரே, அவரை என்ன சொல்றது? ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு முன்னால போ. நம்ம சின்ன ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை முடங்குறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் உண்டோ அவ்வளோ முடங்குறதுக்குள்ள வாய்ப்பை பார்த்துக்கணும். ஆண்டவர் வந்து என்ன, ஆண்டவருக்கு நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுனால நம்ம அந்த பாதையில நம்மளை நடத்துறாரு. நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன இருக்கு அப்படின்னு. ஆண்டவர் வந்து இன்னைக்கு நாளைய பார்க்கிறார். நம்முடைய நாளை என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால சில காரியங்கள் நம்ம கேட்கும்போது அவர் பார்க்கவே இல்லை. இதையும் நான் இதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இதோட சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 அணில், ஒரு அணில் கடவுள் நம்பிக்கை உள்ளது, இன்னொரு அணில் கடவுள் நம்பிக்கை இல்லாதது. உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி ஒரு கதை மாதிரி சொல்றேன். இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் என்ன பண்ணுவோம்னா, என்ன நடந்தாலும் எசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுமா. இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத அணில் பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் மரத்துல இருந்து அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் கீழே விழ போகுதான். அது கீழே விழ போகும்போது எசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தான். அந்த பக்கத்துல இருந்த அணில் கேட்டான், டேய் கீழே இல்லடா விழ போற, இப்பவும் எசப்பா ஸ்தோத்திரமா சொல்ற அப்படின்னு சொல்லிச்சான். டப்புன்னு கீழே வந்து விழுந்து கால் உடஞ்சி போச்சு. கால் உடஞ்ச உடனே நொண்டி நொண்டி நடந்துதான். நான் என்ன நினைப்போம், மரியாதைக்கு மேலே இருந்தது அப்படியே விட்டுருந்தா அது தப்பி போயிருக்கும். இப்போ காலை உடைச்சிட்டு அதுவும் ஸ்தோத்திரம் சொல்லுதுன்னு நம்மவும் உள் மனசில் தோணுதா அப்படி? ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கீழே விழுந்த அணில் காலை நொண்டி நொண்டி வச்சுட்டு மேலே போய் பார்க்கும்போது அந்த சிரிச்ச அணில் ஒன்று மேலே இருந்துல்ல, அதுக்கு பின்னால் ஒரு பாம்பு வந்திருந்து அதை கொண்டு போயிடுச்சு. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நமக்கு நடக்கிறதெல்லாம், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு தான் வேதத்தில் பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு. நம்ம எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு தான் இருக்கே தவிர நன்மையாக நடக்குதுன்னு வேதத்தில் இல்லை. இப்போ நீங்கள் அப்பாவை ஆலோசித்து பாருங்க. அந்த அணில், நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த அணிலை சொல்கிறேன். அந்த அணில் அந்த இடத்துலேருந்து கீழே விழாமல் இருந்தால் அந்த பாம்பு 2ஐயும் கொண்டு போயிருக்கும். இப்போ கால் ஒடிஞ்சு 2 நாள் கழித்து கால் சரியாயிருக்கும், திரும்பவும் அது ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நடந்திருக்கும். இப்போ நமக்கு தெரியுதா, ஒரு துன்பம் நமக்கு வரும்போது, துன்பம் வரும்போது நம்ம ஆண்டவரை வைகிறோம்னா நம்ம இந்த ஏசுகிறோம். நம்ம குலக்கோயில் பாசையில் சொன்னால் ஆண்டவரை சத்தம் போடுறோம், என்ன ஆண்டவரே எனக்கு இது என்ன. பைபிளில் நிறைய அந்த இதை வாசிச்சிருக்கீங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கேட்டால் 25 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. நமக்கு முதலும் தெரியும் கடைசியும் தெரியும். அதனால அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 25 வருஷம் கழிச்சு பிள்ளைய கொடுத்துட்டாரு. இந்த 25 வருஷம் அவன் பட்ட வேதனை என்ன இருக்கும் தெரியுமா? அவன் திரும்பவும் கேட்டிருப்பான். ஒரு நாள் ஒரு இதில் ஆண்டவர் வந்து என்னதோ ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டுறாரு. அவனும் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானே. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்? பிள்ளை தருவேன்னு சொல்லி 25 வருஷமா நான் அதை நம்பி வந்துட்டே இருக்கனே, என்ன தருவீர் அப்படின்னு தான் அவனும் கேட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உடனே பிள்ளையை கொடுத்துட்டாரு. நிறைய காரியங்கள் இதை மாதிரி எத்தனை காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எத்தனை தடவை நான் கேட்பேன், நான் கேட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு.
எனக்கு மட்டும் தரமாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்குற. ஆண்டவர் சில காரியங்களில் சிக்ஷை தாராரு. வேதத்தில் ஒரு வசனம் சொல்றதுக்கு என்ன தெரியுமா? சிக்ஷை இல்லாமல் இருந்தால் நம்ம யார் பிள்ளைகளாம்? எப்படி? அது பைபிளில் வாசிக்கும் போது ஸ்டைலாக இருக்குது. இதுக்கு நம்ம குலோக்கியில் இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்து பாருங்க, அப்போ தெரியும். சிக்ஷை இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்தா அந்த பிள்ளைகளை பைபிள் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. பிள்ளைகளை நம்ம அடித்து தான் வளர்க்கணும். எங்கள் அண்ணன் ஒரு தடவை என்கிட்ட கேட்டான், பிள்ளைகள்லாம் எப்படிடா இருக்காங்க அப்படின்னு. அது நான் அப்பா சொன்ன மாதிரி நம்ம பிள்ளை என் பிள்ளைகளும் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு. அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான், அப்பா படி சொன்னது மாதிரி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் தான். வாட் இஸ் யுவர் டியூட்டி? உனக்க வேலை என்னது? அப்பா அடிக்க வேண்டியதை அடித்து தொலியை உரிச்சிட்டு கடவுள்கிட்டையும் ஒப்படைத்தாங்க. அப்பா செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு கொடுத்தாங்க. ஆனால் நீ அடியே கொடுக்காம வளர்க்க பார்க்குறியோ அப்படின்னு கேட்டான். நானும் அதை தான் கேட்குறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன சிக்ஷை தந்த உடனே எவ்வளோ தூரம் ஆண்டவரை வெறுக்கிறோம். அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் ஆலோசித்து பார்த்துருக்கீங்களா? அவர் எல்லாமே என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி வாசல் அருகே என் பிள்ளை வருவான் அப்படின்னு கேட்குறோம். டெய்லி காலையில் உறக்கம் எழும்பும் போது முட்டு போட்டு கை கூப்பி தான் நிற்கணும்னு இல்லை. பெட்ஷீட்டை விளக்கும் போது, அப்பா என்னை நீங்கள் எழுப்பிட்டீங்களே, உங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு உறவை வளர்த்துக்கிடுங்க. ஆண்டவர் யாருன்னு இப்போ நம்ம ஊரில் போய் இங்கே வந்து பாஸ்டர் நமக்கு சொல்லி தராங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படி உள்ளவர், அவர் என்ன மனநிலையில் இருப்பார், எப்படி நம்மளை பார்க்குறாரு, எல்லாம் சொல்லி தராங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஆண்டவரை கோயிலில் வரும்போது வெள்ளிக்கிழமை காலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உறக்கம் எழும்பி காலையில் ஆனோன்னா என்ன ஸ்டைல் வேற மாதிரி போகுதா? எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர். நீ என்னத்துக்கு ஒரு காரியம் நம்ம பேசுறோம்னா இது எதுக்கு நம்ம பேசுறோம்னு அந்த நினைவுகளின் தோற்றங்களை வரை அறியக்கூடியவர். அவ்வளோ டெப்தான ஒரு தகப்பன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எதை பார்த்து நம்ம பயப்படணும்? சில காரியத்தை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? அப்போ பயப்படும் போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நம்ம அப்பா பக்கத்தில் இல்லைன்னு தானே தோணுது. சில நேரத்தில் எனக்கெல்லாம் தோணும், ஏதாவது ஒரு காரியத்தில் இப்போ உலக பிரமாணமான எனக்கு அப்பா பக்கத்தில் இருந்திருந்தா இதுக்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு இருக்கிறோம். அதை விட பெரிய அப்பா பக்கத்தில் இருக்கார். அப்போ அவரை நீங்கள் நம்பாம, யாரோ ஒருத்தர் கேட்டார், 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். நம்ம பிறந்ததில் நிறைய பேர் அதுக்கு பிறகுதான் பிறந்திருப்போம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு வைங்களேன், சுதந்திரம் அடைஞ்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க. சுதந்திரம் அடைஞ்சது நமக்கு தெரியும்னு சொன்னால் அதை நம்ம அனுபவிக்கவும் நமக்கு தெரியணும். அப்பா சொல்லியிருக்கிறாரு, வாசல் அருகே நின்று தட்டுகிறேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ அப்பாவை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? என் பிள்ளைக்கு எல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கனே, என் பிள்ளை நான் இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையா போகுதே அப்படின்னு நினைப்பார்ல. எவ்வளோ பாசம் உள்ள ஒரு தகப்பன். கர்த்தர் வந்து எலியா வந்து என்ன செய்யறாருன்னா சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிடுறார். சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்ட உடனே நம்ம நிறைய நேரங்களில் இவர் சூறை செடிக்கு கீழே படுத்த என்னன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல, அதாவது 19வது அதிகாரத்துல இருக்குது. 18வது அதிகாரத்துல இவர் என்னன்னா பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் பிடிச்சு அவங்கள கொண்டு போட்டாரு. அதுக்கு இடையில ஒரு அந்த பரீட்சை, அதாவது பலிபீடத்தில் சந்தா வெட்டி வச்சு அதை அக்னி வந்து பட்சித்தது. அவ்வளோ வேறையும் கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வச்சவருது. எவ்வளோ நன்மைகளை அனுபவிச்சவர். ஒரு சின்ன வார்த்தை கேட்ட உடனே, எலியானாலும் தெரியுதான் நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டார். இதில் என்ன அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அவர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே மனசுக்குள்ள நேற்றுக்கு நம்ம இப்படியெல்லாம் பண்ணோம், அதாவது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொன்ன அவரு இவா இந்த சொன்ன வார்த்தையை கேட்டோன்னா சிம்பிளா இப்படி சொல்லி இருந்திருக்கலாம். என்னன்னு தெரியுமா? நீ இது இல்லை, இதுக்கு அந்த பக்கம் சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். சில காரியங்கள்ல ஆண்டவர் நம்மளை டெஸ்ட்டுக்கு விடுவார், என் பிள்ளை என்ன எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு. சில காரியங்கள்ல உள்ள போன உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆண்டவர் நம்ம பக்கத்துல இல்லையோ, நம்ம இவ்வளவு தூரம் கேட்டுட்டோமோ, அப்படி பக்கத்துல இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம உள் மனசுல நம்ம நினைக்கும் போது இந்த நினைவுகளின் தோற்றம் வந்து அவருக்கு தெரியும்.
அதனால அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? என் பிள்ளை என்ன மறுதளிச்சுட்டு போகுதே அப்படின்னு நினைப்பார். இவ்வளவு பக்தி வேரியாக்கியமா இருந்த எலியாவே ஒரு வார்த்தைக்கு பயந்து அவன் சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டான்னா, நம்மை முடக்குறதுக்கு ஒரு காரியம் நம்ம மைண்ட்ல வந்துன்னா, ஆண்டவரே தெரியாம அந்த காரியம் வந்துட்டு நான் மன்னிச்சுக்கிட்டுங்க அப்பா, நான் நீங்க சொல்ற வார்த்தைப்படி, உங்க வார்த்தைப்படி நான் தைரியமா உங்க பின்னால நான் வருவேன், உங்க கையில நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க எப்படியும் நீங்க இதை எனக்கு நடத்தி தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில சொல்லணும். வேதாகமம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படி பெரிய ஒரு தகப்பன் இருக்கும்போது நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27வது வசனம். யாராவது வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவனை போலிருந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சவுல் ராஜா இருக்கார் இல்லையா? சவுல் ராஜாவை பற்றி சொல்றாங்க. பேலியாளின் மக்கள் அவங்க சொல்றாங்க, இவனா நம்மை ரட்சிக்க போறவன், அவனுக்கு காணிக்கை கொண்டாடாம அவனை அசட்டை பண்ணினார்கள். அதுக்கு கடைசி டயலாக் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்க? வசனத்துல கடைசி வார்த்தை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவனோ நிறைய காரியங்கள் இங்க கேட்கும்போது நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமா சில காரியங்கள் நம்மளை முடக்குறதுக்கு சில காரியங்கள் நம்மகிட்ட வரும். முடக்கிறதுக்கு காரியம் வரும்போது நம்ம காதை அடைச்சுக்கிடணும். காதை செவி கொடுத்து கேட்கக்கூடாது. இப்படி காது கேளாதவன் போல் இருந்த சவுல் ஒரு இடத்துல காது கேட்டது மாதிரி காட்டினான். எங்க தெரியுமா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பெண்கள் பாடின உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? அவங்களுக்கு எனக்கு 1000 தந்தாங்க, அவனுக்கு 10000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை காது கேட்டான். போச்சா அதோட? முதல்ல பேலியாளின் மக்கள் வந்து சொல்றாங்க, இவனை நம்ம ரட்சிக்க போறவன் இவனா அப்படின்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணும்போது காது கேளாம இருந்தான். அதுக்கு அடுத்த வசனம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 11வது அதிகாரம் வாசிங்கன்னா, அதுக்கு அதை காது கேட்காம இருந்ததுனால அடுத்த அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இங்க அந்த பெண்கள் பாடின உடனே இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அதை காது கொடுத்து கேட்டான். அதோட ஃபீல்ட் அவுட். அதாவது சில பிரச்சனையை நம்ம பெரிதா பார்க்கும்போது ஆண்டவர் வந்து துக்கப்படுவார். நம்ம அப்பா பக்கத்துல இருக்கும்போது சில காரியங்களை நம்ம இப்ப நம்ம பிள்ளைகள் பக்கத்துல இருக்குது, ஒரு சின்ன பிரச்சனை நம்மளால அதை சால்வ் பண்ண முடியும். பிள்ளைகள் பக்கத்துல இருந்து அதை முடியாம கிடந்து உருண்டு இருக்கும்போது நமக்கு தோணும், முட்டா பய அப்படின்னு தான் மனசுக்குள்ள தோணும். நான் பக்கத்துல இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா இதை நான் செய்துட்டு போயிடுவானே, அவன் கிடந்து கஷ்டப்படுறத பாரு அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் நம்ம அப்பா சொல்றாரு. நிறைய காரியங்களை புத்தி இல்லாம என்னெல்லாம் கிடந்து ஓடுறான், இதை ஒரு வார்த்தை ஏன்ட்ட சொன்னானா எவ்வளோ அழகா அதை செய்து கொடுப்பேன். சில காரியங்களுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம செய்யும்போது ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை ஏன்ட்ட எப்போ வருவான், வந்து கேட்கும்போது நம்ம செய்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஆண்டவரை மறுதளிச்சு போறது மாதிரி போகிறோம். ஆண்டவருக்கு எது ரொம்ப பெரிய தெரியுமா? பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய பர்வதத்தை நம்ம பக்கத்தில் நம்ம மனசு நினைவு வந்து ஆண்டவருக்கு தெரியும். என்னன்னா ஆண்டவரை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பெரிய பர்வதத்தை பார்த்துட்டு சொல்றோம், நம்ம அப்பா பக்கத்துல இருக்காரு அப்படின்னு உள் மனசுல நம்ம நினைச்சிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுவோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எங்க அப்பா பக்கத்துல இருக்காரு அப்படின்னு உள்ள மன நிறைவு இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அவருக்கு? அந்த நினைவு அதாவது இந்த 1 யோவான் 4வது அதிகாரத்துல சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மகிட்ட உள்ள இருக்கிறவர் வந்து உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் அப்படின்னு உள்ள ஒரு உள்ளுணர்வு நமக்கு இருந்துன்னா நம்ம உலகத்தை இதை பற்றியே வந்து நம்ம கவலைப்பட மாட்டோம். இப்போ இந்த எலியா வந்து பயந்து சூறை செடிக்குள்ள படுத்திருக்கிறாரு. படுத்திருந்த எலியாவுக்கு நிழல கூட அந்த ஏசபேல் தொடல்ல ஆண்டவர் தொட அனுமதிக்கவும் இல்லை. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா பயந்து அதுக்கு கீழே போய் பயந்து அங்க போய் என்ன செய்யறான், ஒதுங்கி இருக்கிறான். இப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம நடக்கக்கூடிய பாதை இருக்கு. நம்ம நடக்கக்கூடிய பாதை வந்து சுமூகமான பாதை கிடையாது. இப்போ சங்கீதம் 57வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு, தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், உங்களுடைய தலைமயிரெல்லாம்
எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலைமயிரெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கேன், ஒரு மயிர் கூட எனக்கு பெர்மிஷன் இல்லாம கீழே விழாது. அங்க இருக்கிறவங்க நமக்கு குழி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அப்பா பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னா அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்துருவாங்க. இப்போ இப்போ இந்த எலியா வந்து நிறைய காரியத்துக்கு ஆண்டவருக்கு சமூகத்தில் ஏறி போனான். ஆனா இந்த காரியம் வந்த உடனே மட்டும் இதை வந்து அவன் ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்துருந்தான்னு சொன்னா அதுக்கு பின் விளைவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா, இதை காட்டோன்னா பயம் வந்த உடனே நமக்கு யாரும் இல்லை, ஒருத்தரும் நமக்கு ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் உடனே நேரே எங்கே பண்ணுவோம், அந்த ஹெல்ப்புக்கு தான் போவோம். எல்லா காரியத்துக்கும் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம சில காரியங்களுக்கு நம்மளால முடியும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க செய்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாம் முடிஞ்சு இங்கே வரோம். எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் எழுத பரீட்சை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவரை பற்றியே நினைக்க மாட்டாங்க. எல்லாம் எழுதி முடிஞ்ச ரிசல்ட் வர நேரத்தில் அப்பா எனக்கு எப்படியாவது பாஸ் ஆகக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதை நீ படிக்கும் போதே கேட்டிருந்தா உனக்கு புத்தியை கிளியர் பண்ணியிருப்பார்ல. நீ மார்க் வரும்போது மட்டும் அப்பா எனக்கு மார்க்கை கூட்டி தர பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்றல்ல. படிக்கும்போது புக்குக்குள்ள போனை வச்சு என்னெல்லாம் பண்ற, அதெல்லாம் பண்ணும்போது அதையும் அப்பா பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அதனால சில காரியங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நமக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணாம ஆண்டவரை நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லா காரியங்களும் நல்லா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களை வந்து என்ன செய்தாங்க, அக்னியில போட்டாங்க. அக்னியில போட்டோன்னே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நேபுகாத் நேச்சர் இதை பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் நம்ம பார்வை தான் வித்தியாசம். நேபுகாத் நேச்சர் பார்க்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார், நம்ம 3 பேரையில போட்டோம், அங்கே 4வது ஒரு ஆள் இருக்காரே அப்படின்னு சொன்னார்ல. இப்போ நேபுகாத் நேச்சருக்கு பார்வைக்கு கர்த்தர் 4வது ஆளாக தான் தெரிகிறார். ஆனால் நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவங்களுக்கு அவர் முதல் ஆளாக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை பார்க்கக்கூடிய பார்வை அவர் 4வது ஆளாக பார்க்குறோமா, முதல் ஆளாக பார்க்குறோமா? அதான் நம்ம இன்னைக்குள்ள சிந்தனை உள்ள காரியம். நம்ம நிறைய காரியங்களை நம்ம முடங்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை வந்து நம்ம 4வது இடத்துக்கு பார்க்குறோம். இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்கன்னா, அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நான் இந்த சிலையை பணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க உள்ளே போகும்போது அந்த வெளியே எடுத்த பொண்ணு அந்த பைபிளில் பின்னால் வாசி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, அந்த பின்னால் வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கு அவங்களுக்கு முடி கருகல்லையா, இன்னொன்று என்னதான் அந்த வாசனை கூட அவங்க உடம்புல இல்லையா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இவங்களை உள்ள போடுறதுக்கு முன்ன அப்பா உள்ள போயிட்டார். அந்த உள்ள போனவரை இங்கே இருக்க நேபுகாத் நேச்சருக்கு 4வது ஆளாக தான் தெரியுது. ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவரை முதல் ஆளாக தெரியும். அவர் சப்போஸ் அவர் முதல் ஆளாக போகாமல் இருந்திருந்தா இவங்க உள்ள போட்டோன்னா பாதி கருகின பிறகு ஆண்டவரை விடுவித்தார் அப்படின்னு இருந்திருக்கும். அவருக்கு முடி கூட கருகாம அப்பா உள்ள இருக்கார். நேபுகாத் நேச்சர் பார்க்கும்போது என்ன சொல்றாரு தெரியுமா, 4வது ஆள் ஒருத்தர் உள்ள இருக்காருல்ல, அது யாரு, அவருக்கு முகம் தேவ சாயலுக்கு முகம் இருக்கு. வெளியே இருந்து ஒருத்தன் பார்க்கும்போது அவருக்கு 4வது ஆளா தெரியும். ஆனா உனக்கு முதல் ஆள் அவர் அப்பா, நம்முடைய தகப்பன். நம்முடைய தகப்பன் நமக்கு முதல் ஆளா தெரியணும். காகத்துக்கு எலியாவுக்கு காகம் போஷிக்குது. எல்லா நாளும் காலையில காகம் அப்பதும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது. இதை மாதிரி காகமும் இறைச்சியும் இந்த அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, கொஞ்ச நாளாக வெளியே போய் இறைச்சியும் இதுவும் வந்திருக்கான்னு பார்ப்போம், சாப்பிடுவோம். ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா வெளியே போனோன்னே என்ன தேடுவோம் தெரியுமா, காக்கா எங்கேன்னு தேடுவோம். காக்காவுக்கு அந்த ஆகாரம் கொடுத்த கர்த்தரை தேட மாட்டோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னன்னா நமக்கு இந்த உணவு, நமக்கு இந்த அதுலேருந்து கிடைச்ச உதவி நம்ம கையில் கிடைச்ச உடனே நம்ம காகத்துல தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் போகுமே தவிர காகத்தை டைரக்ட் பண்ண அப்பன கான்சன்ட்ரேஷன்ல போகல. காலையில டெய்லி காலையில போனோம் அப்பவும் இறைச்சியும் காகம் கொண்டு வருது, மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. ஒரு நாள் கொஞ்சம் பிந்தின உடனே காக்கா எங்க போச்சு அப்படின்னு தான் கேட்போம். அதை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எந்த காரியம்னாலும் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு சமூகத்தில் அர்ப்பணித்து முடங்காமல் முன்னேறி செல்லணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுறாரு, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ
என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாப்பா. நாங்கள் நிறைய நேரங்கள்ல உங்களை பார்க்காம உலகத்தை திரும்பி பார்த்து வெட்கப்பட்டு போகிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க புறப்பட்டு போங்கள், நாங்கள் உங்க வார்த்தையை பின்பற்றி முடங்காம முன்னேறி செல்ல எங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.